அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்யறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளெண்டருங்க. இது வேறு என்ன பிளெண்டர், இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து சிமெண்ட் கம்பெனியில், அப்புறம் அரிசி, இந்த மாதிரி நிறைய ஏரியா பாக்கு, இந்த பாக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த கொட்டைப்பாக்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளெண்டர்ஸ் வந்து அதிக இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளெண்டர்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து உங்கள் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளெண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் போகும். சரிங்களா? இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொட்டுற மாதிரி இருக்கும். ரோபாயிஸ்ட் மூலியமாக ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் இந்த இடத்துலையும் கூட கொட்டிக்கலாம். இல்லை இந்த இடத்துல தூக்கி கொட்டுறதுக்கு இடங்கள்லாம் புரியாது, டன்னேஜ் வந்து அதிகம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரா, இது எக்ஸ்ட்ரா இந்த லோட இந்த கன்வேயர், ஸ்க்ரூஸ் கன்வேயர்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஏர் மூலியமாக தள்ளுவாங்கன்னா ஏர் மூலியமாக தள்ளாது. இது வந்து இங்கே ஒரு ஆப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக மெட்டீரியல் உங்களுக்கு அரிசியோ சிமெண்ட்டோ இல்லை உங்களோட பாக்கோ, அந்த அரிசினே வைங்களேன். இப்போ அரிசியை தூக்கி இதில் போட்டிங்க, இங்கே ஒரு மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோட்டர் இங்கே பெல்ட் மூலியம் சுற்றி, இது வந்து ஸ்க்ரூ கன்வேயர். இந்த ஸ்க்ரூஸ் கன்வேயர் வழியமாக இது வழியாக போகுங்க மெட்டீரியல். இது வழியாக போய் இந்த இடத்துல விழுகும். இங்கே விழுங்கும்போது ஒரு ரேஷியோ கரெக்டான ரேஷியோவில் தான் போகும். உங்களுக்கு ஹெச் கம்மி இருக்காது, கொஞ்சம் தான் மைனூட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்க்ரூ கன்வேயருங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எல்லா கேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இங்கே விழுகும், ஒரே அளவில். அப்போ விழுந்து இப்போது என்ன விழுகும், இப்போ இங்கே ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணிவிட்டு இங்கே 500 கேஜினா 500 கேஜி வாங்கிக்கிங்க. 500 கேஜினா முடிஞ்ச வரைக்கும் 200 கிலோ 300 கிலோ எச்சா இருக்கிற மாதிரி சொல்லி வாங்கிக்கிங்க. அப்புறம் தான் வந்து இங்கே ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஸ்பேசஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பிளண்ட் ஆகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்கிற டன்னேஜை விட ஒரு 200 கிலோவோ 500 கிலோ எச்சா சொல்லிட்டீங்கன்னா இந்த பிளண்டருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை வராது. காசு மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு சொல்லிட்டிங்கன்னா இங்கே உள்ளே வந்து சைஸ் பத்தாமல் உங்களுக்கு வந்து பிளண்ட் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி கஷ்டமாகும்போது என்ன ஆகணும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரும், அப்புறம் பிரச்சனை வரும். அதனால் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து மெட்டல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ். ஏன்னா இது வந்து அடிக்கடி வந்து ஃபுட் ப்ராடக்ட்டு, அப்புறம் அதெல்லாம் தேய்மானம் இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப நாள் லைஃப் லாங்காக வர மாதிரி இருக்கிறவங்காண்டி எஸ்எஸ் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க எல்லாருமே. இந்த வந்து ஸ்க்ரூ கன்வேயர் விழுந்துருதுன்னு வைங்களேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது மோட்ரு. அப்போ இது வந்து கியர் பாக்ஸ். இந்த இடத்துக்கு பார்த்திங்களா ஸ்ட்ரெயிட் மோட்டர் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஓவர்லோட் ஆகி மோட்டர் ட்ரிப் ஆகும். ஏன்னா அதனால தான் அந்த பிரச்சனை வராமல் இருக்குது. இந்த இடத்துல கியர் பாக்ஸ் பார்த்திங்களா, இது கியர் பாக்ஸ். அதுக்கப்புறம் இங்கே செயின் இந்த மாதிரி போட்டு பேரிங் போட்டு உங்கள் சாப்பிட்டு வச்சுருப்பாங்க, லென்த் சாப்பிட்டு. இது மூலிமா இங்கே உள்ள நீங்கள் போடுற மெட்டீரியல் வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் மிக்ஸ் ஆகணும், ஒரு 10 நிமிஷம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆனது கரெக்டாக இருக்கும் லேபில் கூட செக் பண்ணிவிட்டு, ஒரு வேளை மிக்ஸ் ஆனது சரியில்லை அப்படின்னா இன்னொருக்கா மறுபடியும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ எவ்வளோ வேணும்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணுறதா கஷ்டம். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏற்கனவே வச்சுருந்த அந்த டைமிங்க்கு கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக் இந்த மோட்டருக்கு சென்சார் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் ஆனோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆயிரும், இந்த பிளண்டிங் ஆஃப் ஆயிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இது ஆன் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது அவுட்புட்டு, இதுதான் அவுட்புட்டு. நீங்கள் அவுட்புட்டில் எடுக்கும்போது இது ஆன் பண்ணோம்னா ஆமாங்க, ஆன் பண்ணினா தான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அப்படின்னா தான் ஃபுல்லாக க்ளீன் ஆகி இங்கே வரும். இல்லைன்னா இங்கே முன்னாடி எவ்வளோ லோடுக்கோ அதுக்கு மட்டும் தான் வெளியே வரும். அப்போ ஆன் பண்ணி விட்டு நீங்கள் வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த அவுட்லெட்டில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ உள்ள மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் பூரா வெளியே வந்துடும். சரிங்களா? இதுதான் ஒர்க் ஆகிற ப்ராசஸுங்க. இதே மாதிரி எத்தனை டன்னேஜ் வேணுனாலும் இது இந்த மாதிரி பொருள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலில் தெரிஞ்சுக்கணும்னு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மிஷினரிஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, கால் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து பயனுள்ள தகவலில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இது எப்படி உள்ளே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இது டயக்ராம் மூலிமா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது, எப்படி பிஸ்டன் இருக்குங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.